சினிமா கரியர்ல பீக்ல இருந்த ஒரு ஆக்டர் சடனா ஒரு நாள் சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. February 2, 2024 நம்ம விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படின்ற கட்சியை அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஒரு டிஸ்கஷன். ஏன் தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் ஸ்டார் இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு. தென் இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்னன்னா, ஜனநாயகம் தான் அவரோட லாஸ்ட் ஃபிலிமா இருக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் தான். அதை கேட்ட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ஷாக். ஆனா இருந்தாலும் அவர் சினிமாவை விட்டுட்டு மக்களுக்காக பாலிடிக்ஸ் வந்துட்டாரு அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. நம்ம விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு சினிமா கரியரை மக்களுக்காக குவிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய எலெக்ஷன் மீட்டிங்ஸ், கேம்பெயின்ஸ், இந்த மாதிரி அவரோட பாத் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. மக்களை சந்திக்கிறாரு, அப்பயும் அவரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. தென் 23 ஏப்ரல் 2026 எலெக்ஷன் வருது. பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் எப்பயும் போல அந்த எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்றாங்க. ஆனா டிவிக்கே அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே தனியாக தான் கான்டெஸ்ட் பண்றாங்க. அப்பயும் நம்ம விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, டிவிக்கே ஏதாவது 1-2 சீட்டு தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. May 5, 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அந்த ஒரு ரிசல்ட் பார்த்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஒரு புது கட்சி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ அதிகமாக சீட்ஸ் வாங்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஒரு நாள்ல இருந்து ஆக்டர் விஜயா இருந்தவர் இப்போ நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மா மாறி இருக்காரு. 1984 கேமரா முன்னாடி நின்ன ஒரு சின்ன பையன் இந்த 2026 நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மாவே ஆகியிருக்காரு. இவரோட ஜேர்னில நிறைய ஃபிளாப்ஸ் இருந்துச்சு, நிறைய ஒரு கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. ஆனா இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணாம அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணனால தான் இன்னைக்கு அந்த சிஎம் சீட்லேயே உட்காந்துருக்காரு. திஸ் வாஸ் த ரியல் ஸ்டோரி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் விஜய். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.